கரு கரு கருப்பாயி வெளுத்தது ஏன் கருப்பாயி. என்ன பாட்டு இது? என்ன பாட்டா? இதெல்லாம் வைப் பாட்டுமா. இன்னொரு பாட்டு இருக்கு, கேக்குறியா? பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு பண்ண லவுக்கா போட்டு கஞ்சி கொண்டு போறவ. ஏன் இவ்வளவு கேவலமா பாடிட்டு இருக்கீங்க? கேவலமா பாடுறா? எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஸ்டெப் போட்டுட்டு இருக்கான் பையன் அப்படின்னு எல்லாரும் ஜாலி என்ஜாய் பண்றாங்க. டாடி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்மா? சுவாமி மலைக்கு ஏன் சுவாமி மலைன்னு பேர் வந்துச்சு? அதுக்கு பழைய புராணங்கள்ல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. பட் உனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி உன்னோட நாலேஜ் கேட்ற மாதிரி சொல்லணும்னா, சாமி எல்லாம் இருக்குல்ல, சுவாமி எல்லாம் மலை மேல இருக்கனால அது சுவாமி மலை அப்படின்னு வந்திருக்கு. டாடி, எனக்கு ஒரு டவுட். புரிஞ்சு போச்சு. இந்த மருதமலை, அதுக்கப்புறம் அந்த திருச்செந்தூர், பழனி, அதுக்கப்புறம் வந்து நிறைய மலைகளுக்கெல்லாம் கூட்டு போனீங்களே, எப்ப சுவாமி மலைக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படிதானே கேட்க போறேன். அதெல்லாம் இல்ல, சுவாமி மலைக்கு சுவாமி நிறைய இருக்கிறதுனால சுவாமி மலைன்னு பேர் வச்சாங்க. நிறைய இல்லமா, சுவாமி ஒருத்தர் தான் இருப்பாருங்க, அதுக்காக பேர் வச்சாங்க. அப்ப கோழிக்கோடுல கோழி மேல என்ன கோடா இருக்குமா டாடி? கோழிக்கோடுல கோழி மேல கோடா இருக்குமா? அதனாலதான் கோழிக்கோடுன்னு பேர் வச்சாங்களா? ஃபர்ஸ்ட் கோழிக்கு வந்து கோடே இருக்காதுமா. அப்புறம் ஏன் டாடி கோழிக்கோடுன்னு வச்சாங்க? அத அங்கதான் போய் கேட்கணும். கோழியை சாப்பிட்றதோட வச்சுக்கணும். அந்த கோழி ஏன் வந்துச்சு, காது வந்துச்சான்னு மட்டும் தான் பாத்துக்கணும்.